இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி ஸ்லீப் மோடு ஆன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் உங்கள் அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த பேஜோட ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் யுவர் டைம் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி லிமிட் ஸ்லீப் மோட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செகண்டாக இருக்கிற அந்த ஸ்லீப் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஸ்லீப் மோட் அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஸ்லீப் மோடு ஆஃபில் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் அதை ஆன் பண்ணுங்கள். ஸோ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இந்த ஸ்லீப் மோடு எப்போ ஆக்டிவேட் ஆகணும், எப்போ டீஆக்டிவேட் ஆகணும், ஸோ இதுக்கான அந்த ஸ்டார்ட் டைமும் எண்ட் டைமும் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 8 மணிலிருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்லீப் மோடு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நான் டைம் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் டைம் செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் டேஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது எந்த டேஸ்லாம் உங்களுக்கு இந்த ஸ்லீப் மோடு ஆக்டிவேட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேஸுமே செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லா டேஸ் வேணும் அப்படின்னா எல்லா டேஸும் செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை பர்டிகுலராக எனக்கு இந்த ஒரு சில நாட்களில் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ எந்த நாட்களில் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போது உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டைம் வரும்போது உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் மோடு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஸ்லீப் மோடு போடுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்ச அந்த டைம்குள்ளே அந்த ஸ்லீப் மோடு ஆக்டிவேட் ஆகும். அப்படி உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்லீப் மோடில் இருக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சைடில் இருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்ச டைமுக்குள்ளே உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணாலோ இல்லை உங்கள் ப்ரொஃபைல் யாராச்சும் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோஸ் லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் ஸோ உங்களுடைய மொபைலில் அது ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அது வராது. அதே மாதிரி இந்த ஸ்லீப் மோடை நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் இப்போ நீங்கள் எப்படி போய் ஆன் பண்ணீங்களோ அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ஸ்லீப் மோட் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து செட்டிங்ஸ்லாம் பண்ணீங்க இல்லையா, இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்லீப் மோட் ஆப்ஷன் டோட்டலாக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேஜில் அது ஆக்டிவேட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.